டேய், அடிக்கடியா வண்டி ரிப்பேர் ஆயினே இருக்குது. அதனால புது வண்டி வாங்கணும். ஓனர்கிட்ட சொல்லி 1.5 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடு. அந்த நான் கேட்டாலாம் காசு கொடுக்க மாட்டான். நாளைக்கு என் அப்பா சொல்லி நீங்க வேணா வந்து கடையில் கேட்டு பாருங்க, கொடுப்பான்னு நினைக்கிறேன். வரேன். சார் வணக்கம், நான் யோகாவோட அப்பா. எனக்கு 1 லட்ச ரூபா கடனா வேணும். மாசம் நீங்க அவன் சம்பளத்துல பிடிச்சிக்கங்க. வாயா வா, இவ்வளவு நாளா உன்னதான் தேடி இருந்தேன். புள்ளைய பத்தி வச்சிருக்கியா, தொல்லைய பத்தி வச்சிருக்கியா? ஒரு வேலையை சொன்னா 2 வேலையை ஆகின்னு இருக்கிறான். நுங்கம்பாக்கத்துல போய் செக் வாங்கிட்டு வர சொன்னா வெறும் வண்டி எடுத்துன்னு போயிட்டான். ஆனா செக்க மருந்து வச்சுட்டு போயிட்டான். நானே சம்பளம் வேஸ்ட் ஆகுதுன்னு வேலையை விட்டாமிச்சிடலான்னு பார்த்தா இவருக்கு 1 லட்ச ரூபா வேற வேணுமா? போயா, மூஞ்சில தூப்பிட போறேன். ஏய், உள்ள என்ன டம்மு டிம்னு சவுண்ட் கேக்குது? ஏண்ணே உங்க அப்பாவை திட்டாங்கன்னு எல்லாத்தையும் கான்ல போட்டு உடைக்கிறீங்களாண்ணே? கொஞ்சம் கரெக்டா பாடுறா. இப்பதான் நான் வேலையை கரெக்டா பாத்துருக்கிறேன். அட ஆமா, அவர் பேசின மாதிரிலாம் எனக்கு அந்த ஆளை திட்டணும்னு ரொம்ப நாள் ஆசைரா. ஆனா என்னால முடியல. புண்ணியமா பேசிட்டாரு. என்னடா சொல்ற? அந்த ஆள் என்னை இப்ப பார்த்துட்டே இருப்பாருண்ணே. கோவம் வந்துச்சுன்னா இந்த கக்கூஸ்ல ஒரு பிரஷ் இருக்குமே, அது எழுதி அடிப்பாருண்ணே. அப்பனா அந்த ஆள் அடிக்கடி கடைக்கு வர சொல்லு. நானும் அவனை திட்டுவேன், நீயும் ஒழுங்கா வேலை செய்வல. அண்ணே அப்ப நானும் உங்க அப்பா ஒரே ஒரு திட்டிக்கிறேனே. திட்டுறதுண்ணா கோவம் வச்சுன்னா 2 அடி கூட வச்சுக்கோ. அப்பாவை திட்டாங்களேன்னு பையன் கஷ்டப்படுவான்னு ஆறுதல் சொல்லலான்னு வந்தா, பொறும்போக்கு நாயே என்ன அசிங்கப்பட்டது தான் உனக்கு சந்தோஷமா இருக்குதா? வரும்போத எருமாடு சாணி வச்சுன்னு வந்தேன். இந்தடா வாங்கிக்கோ.